The next one, Python if statement. இது flow diagram, if condition ஓட flow diagram. ஸோ இந்த flow diagram வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டனாலே உங்களுக்கு if வந்து என்னது ஈஸியாகவே உங்களுக்கு புரியும். இது புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஒரு கண்டிஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், a greater than b. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் a இஸ் பிகஸ்ட், அதர்வைஸ் எக்ஸிட். சரிங்களா? ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தென் எக்ஸிட். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். நான் இதுலேயே ஆல்ரெடி இஃப் கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒரு இன்புட் கெட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இன்புட் நான் எப்படி கெட் பண்ணுறேன், இப்போ எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு நார்மலாக நீங்கள் 10 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணினீங்க இல்லையா, இது கம்பைல் பண்ணும்போதே நீங்கள் கெட் பண்ணக்கூடிய இன்புட். நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணும்போது ஒரு இன்புட் கெட் பண்ணோம். இதுக்கு முன்னால் என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணும்போதே ஒரு இன்புட் கொடுத்தீங்க, அதை செக் பண்ணி ஆன்சர்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணோம். பட் ரன் பண்ணும்போது எப்படி ஒரு இன்புட் கெட் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா? அந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இன்புட் ஆஃப், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். input of enter the value. சரிங்களா? enter the value. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணும்போதே நீங்கள் இன்புட் கெட் பண்ணலாம், enter the value. நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நேம் சம்திங் ஏதாவது கொடுக்கலாம். ஸோ நம்பர் மட்டும் நான் இன்புட்டாக கெட் பண்ணுறோம். சரிங்களா? பை டிஃபால்ட்டாக நீங்கள் கெட் பண்ணக்கூடிய இன்புட் எப்படி இருக்கும், ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணது கேஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர், கன்வர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அதுக்காக தான் இன்ட் ஆஃப் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது நீங்கள் கெட் பண்ணக்கூடிய, ஏன்னா நம்ம 2 நம்பர் செக் பண்ண போகிறோம் இல்லையா, 2 நம்பரில் எது பிகெஸ்ட் நம்பர் அப்படின்னு. அப்போது 2 வேரியபிளில் என்ன யூஸ் பண்ணுறீங்க, இன்புட் வந்து நம்பர். அப்போது பை டிஃபால்ட்டாக நீங்கள் கெட் பண்ணக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்காக இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எனக்கு தேவை இன்டீஜர், அதுக்காக தான் நான் கேஸ்டிங் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. அதே போல் இன்னொரு வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு என்டர் தி ஏ வேல்யூ, ஏக்கு ஒரு நம்பர், அண்ட் பி வேல்யூ, பிக்கு ஒரு நம்பர். இதில் எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், வாட் இட் மே பி. ஸோ ஏ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ அண்ட் பி ஈக்குவல் டு இன்னொரு வேல்யூ. இஃப் ஏ கிரேட்டர் தேன் பி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நீங்கள் இஃப்பில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸ், நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் இருக்கும், அதை கீழே யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், சரிங்களா, கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது அப்படின்னு வச்சுடுங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் இந்த மாதிரி கொடுக்குறேன், ஏ இஸ் கிரேட்டர். சரிங்களா? ஏ இஸ் கிரேட்டர். நான் எப்படிலாம் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஏ இஸ் கிரேட்டர். இப்போ ரன் பண்ணுற பாருங்கள். ஸோ என்டர் தி ஏ வேல்யூ. ஸோ ஏ வேல்யூ 10 அண்ட் பி வேல்யூ 20. இப்போ கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் எனக்கு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணுறேன், எகெயின் நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வேல்யூ 20 அண்ட் 10. ஸோ ஏ இஸ் கிரேட்டர். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த 20 இஸ் கிரேட்டர் அந்த மாதிரி எனக்கு வரணும். அப்போ என்ன பண்ணலாம், எகெயின் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பிளேஸில் வேரியபிள் ஏ கமா இதை எடுத்துடலாம். சரியா? அப்போ என்ன டிஸ்பிளே ஆகும், ஏ வேல்யூ நான் கெட் பண்ணக்கூடிய இன்புட் இஸ் கிரேட்டர். அவ்வளோதாங்க. ஏ வேல்யூ இஸ் கிரேட்டர். ஏ வந்து கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ வேல்யூ இஸ் கிரேட்டர். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எளிமையான முறையில் ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போ 20 ஒரு 3. ஸோ 20 இஸ் கிரேட்டர். ரொம்ப கரெக்டாக மைல்யூட்டாக செக் பண்ணி போடணும். டிஃபால்ட்டாகவே ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதனால் இதில் அன்னெசரியாக உங்களுக்கு ஸ்பேசஸ் தேவையில்லை. பாருங்கள்,
இப்போ again வந்து நான் 33 and 4. 33 is greater. புரியுதா? ஓகே. The next one, if else statement. இப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகலை இல்லையா? எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் அந்த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். எனக்கு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எனக்கு A is biggest. கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் B is biggest. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது, A is greater. இப்போது உங்கள் கர்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இஃப்க்கு உள்ளே இருக்குது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இண்டென்ட் டேப் ஃப்ரண்டில் தான் வரும். இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும், உங்கள் கர்சர் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நீங்கள் இஃப்குள்ளே நீங்கள் எழுத போகிறீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு இஃப்க்கு வெளியே தான் வரணும், இஃப்க்கு வெளியே தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணால் இஃப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா எப்போ க்ளோஸ் ஆகும், இங்கே க்ளோசிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ரேசஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ்ட், அதோட மீனிங். இப்போ எல்ஸ், இப்போ இது இஃப், இது இவ்வளோ ஒரு பிளாக், இது கீழே யூஸ் பண்ணக்கூடியது இன்னொரு பிளாக். இஃப் இல்லாமல் எல்ஸ் யூஸ் பண்ண முடியாது. இஃப் இருந்தால் தான் எல்ஸ். சரிங்களா? எல்ஸ் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? B is greater. B is greater. இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணுறேன். A வேல்யூ ஒரு 34, B வேல்யூ 66. So 66 is greater because of condition is false. A value 34 greater than 66. So condition false. So condition false means B value is greater. B value 66 is greater. The next one, elif. சரிங்களா? elif வந்து இதில் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் நான் இன்புட்டாக கெட் பண்ணுறேன். இந்த 3 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர்? ஸோ லாஜிக் பண்ணும்போதே நம்ம ஒரு ப்ராப்பர் ஆர்டரில் தான் லாஜிக் பண்ணணும். இது நான் ஒர்க் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 3 நம்பர்ஸில் எது பிக்கஸ்ட் நம்பர் செக் பண்ணணும் இல்லையா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அண்ட் A greater than C. சரிங்களா? A விட, அதாவது B விட A பிக்கஸ்டாக இருக்கணும், அண்ட் C விட A பிக்கஸ்டாக இருக்கணும். இது ஒரு டேம். தென் எலிஃப், இந்த எலிஃப் தான் எல்சிஃப். இது ஃபஸ்ட்டே நம்ம கீவேர்டில் பார்த்தோம் இல்லையா? அந்த இஃப் அண்ட் எலிஃப் இதெல்லாம் ஆக்சுவலாக கீவேர்டு தான். எலிஃப் இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், என்ன கண்டிஷன்ஸு? இப்போ பியை விட ஏ பிக்கஸ்டாக இருக்கணும், அண்ட் சியை விட ஏ பிக்கஸ்டாக இருக்கணும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபெயிலியர்னா கண்டிப்பாக ஏ பிக்கஸ்ட் இல்லை, அதோட மீனிங் அதுதான். அப்போது இனி நீங்கள் ஏ செக் பண்ண வேண்டாம். அப்போ எதை செக் பண்ணால் போதும்? பி அண்ட் சி. ஸோ பி கிரேட்டர் தேன் சி. இப்போது சியை விட பி பிக்கஸ்டாக இருந்தால் பிஸ், அதாவது பி வேல்யூ இஸ் கிரேட்டர், அதர்வைஸ் சி வேல்யூ இஸ் கிரேட்டர். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் எது டிஸ்பிளே ஆகும்? எல்ஸ் அந்த சி இஸ் கிரேட்டர். இப்போ நீங்களே ரியலாக அந்த அவுட்புட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது ரன் பண்ணும்போது நீங்கள் கெட் பண்ணக்கூடிய இன்புட். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இன்புட் ஆஃப். இதில் ஏன் இன்டீஜர் யூஸ் பண்ணியிருக்கோம்? கன்வர்ஷன். ஏன்னா டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். எனக்கு இன்டீஜரில் தேவை இருக்குன்னா அது இன்டீஜர்னு கன்வெர்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் ஐஎன்டி யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ இதில் ஒரு டேட்டா 33 12 சாரி ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இன்புட்டாக கெட் பண்ணுங்க. 33 32 then 12. So 33 is greater. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், A value 33 greater than B value 32. So condition true. And A value 33 greater than C value 12.
condition true. So both the condition is true is called as true. Okay. So elif statement எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க. if condition true ஆயிருந்தா true statement பார்த்தோம், அப்படி இல்லைனா else statement பார்த்தோம், அதுவும் இல்லைனா else, elif இல்லைனா else. இந்த மாதிரி இது சேம் ப்ரோக்ராம் தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணலாம்.